எதுக்காக நீங்க தனியா 234 தொகுதிகள்லயும் சர்வே எடுத்தீங்க? இந்த சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி அப்படின்னா என்ன சொல்வீங்க? எங்களை தவிர்த்து இந்த சர்வே நடத்துறதுக்கு மிக தகுதியான ஆட்கள்னு வேற யாரும் இருக்கதா எனக்கு தோணல. திமுக ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னா அதிமுக ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. மக்களுக்கு என்னன்னா ஒரு குழப்பம், இவங்க சொல்றது அதே சொல்றாங்க, அவங்க சொல்றது இதே சொல்றாங்க. இப்போ தேர்தல் நடக்குதுன்னா அந்த அவங்க கொடுத்த வாக்குறுதி எங்க கிட்ட சேர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகுது. அது முழுசா கூட போய் சேர்றது கிடையாது. மேக்சிமம் திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி ஓட்டு அது தாவேகாவா அதிமுகவா அப்படின்ற ஒரு 50-50 அந்த மாதிரி தான் இருக்கு. கருணாநிதி அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, கூட்டம் வருகிறதே ஓட்டு வரவில்லை. இப்போ அதே போலதான் கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? தாவேகாவுக்கு கூட்டம் வருது, பட் அது ஓட்டா மாறுவாங்கிறது தெரியல. தேர்தல் முடிவுகள் இப்படி தான் தெரியும். பெண்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இந்த ஆட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சர்வேல அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட பெட்டர் அப்படிங்கும் போது நம்ம ஏன் ஏடிஎம்கே ஓட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அது குறிப்பா மகளிர் கிட்ட இருக்கிற விஷயம். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளுடைய திங்க் பாலிடிக்ஸ் சேனலுக்கு ஒரு குழு வர இருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. தேர்தல் நெருக்கத்துல இப்போ நிறைய பேர் சர்வேஸை வெளியில விட்டுட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து கணிப்புகளை வெளியில விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கருத்து கணிப்பு சார்பா நம்ம ஐபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு டீமை போய் சந்திச்சிருந்தோம். அதாவது ஜேர்னலிஸ்ட் திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் தான் இந்த ஐபிடிஎஸ் அப்படிங்கிற குழுவோட தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவரை திங்க் பாலிடிக்ஸ்ல நம்ம ஒரு இன்டர்வியூவும் எடுத்திருந்தோம். ரீசெண்டா இப்போ அவருடைய கடைசி கட்ட கள ஆய்வை வெளியில விட்டிருந்தாரு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல. என்ன அப்படின்னா, அங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட சில கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாம நிறைய திணறினாரு. நீங்க எந்த அடிப்படையில இந்த கள ஆய்வை நடத்தினீங்க, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரால் சரியான பதில் சொல்ல முடியல. அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த கிளிப்பிங்ஸையும் நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். அது உங்களுடைய பார்வை சார், அது உங்களுடைய பார்வை. யாருங்க கைக்கூலி? யாருங்க திமுக கைக்கூலி? எப்படிங்க சொல்றீங்க? எப்படி திமுக கைக்கூலி நீங்க சொல்றீங்க? ஏங்க ஏங்க நீ 2019 ஜெயிச்சல பாருங்க சார். திமுக 2019 ஜெயிச்சா பாருங்க, 2000 ஜெயிச்சல பாருங்க, 2000 தொடர்ந்து ஜெயிக்கல. அப்புறம் எப்படி நீங்க போலிங்க சொல்லலாம்? எப்படி நீங்க போலிங்க சொல்லலாம் சார்? கேள்வி கேளுங்க, ரைட்ஸ் உண்டு. ஆனா போலி சொல்லக்கூடாது. நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி வச்சிருக்கேன். உங்க இஷ்டத்துக்கு போன போக்குல பேசக்கூடாது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சுவல் ஐபிடிஎஸ் டீம் நாங்க தான். உண்மையிலேயே கள ஆய்வு நடத்தினது நாங்க தான். களத்துல போய் மக்களை சந்திச்சு விரிவான கள ஆய்வு நடத்தி அதுக்கான ஆதாரங்களும் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அந்த டீமை தான் இப்போ நம்ம திங்க் பாலிடிக்ஸ்ல நம்மளுடைய அரங்கத்துக்கு கூட்டிட்டு எந்த அடிப்படையில அவங்க இந்த கள ஆய்வை நடத்தியிருக்காங்க, உண்மையிலேயே அவங்க கிட்ட இந்த ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்க போறோம். ஸோ அந்த குழு அரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஐபிடிஎஸ் டீமுக்கு முதல்ல வணக்கங்கள். ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கம்பெனி சர்வேஸை வெளியில விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாங்க தான் ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க எல்லாருமே வெளியில வந்திருக்கீங்க. ஐபிடிஎஸ் இந்த சர்வேவை என்ன நோக்கத்துக்காக எடுத்தீங்க? முதல்ல இந்த ஐபிடிஎஸ் டீம் யாரு? தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கத்துடைய பணிப்பின் பேரில் அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க எங்களோட ஐபிடிஎஸ் டீம் இந்த சர்வே எடுத்திருக்கு. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலையும் மொத்தம் 34,826 பேர்கிட்ட இந்த சர்வே நாங்கள் நடத்தியிருக்கோம். இப்போ இதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக நீங்க தனியா 234 தொகுதிகள்லையும் சர்வே எடுத்தீங்க? கிட்டத்தட்ட 34,000 பேர்கிட்ட போய் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த கருத்து கணிப்பை நடத்துகிற நாங்கள் எல்லாருமே ஊடகத்துறையை சேர்ந்தவங்க, ஊடகத்துறையில் பழுத்த அனுபவம் உள்ளவங்க. இப்போ இந்த டீமில் சில பேர் மட்டும் தான் இங்கே இருக்கோம், மீதி பேர் இல்லை. நீண்ட கால அனுபவம் எங்களுக்கு ஊடகத்துறையில் இருக்குது. அதனால் எங்களை தவிர்த்து இந்த சர்வே நடத்துறதுக்கு மிக தகுதியான ஆட்கள்னு வேறு யாரும் இருக்கதா எனக்கு தோணலை. அப்புறம் ஏன் கருத்து கணிப்பு நடத்தணும்னு ஒரு கேள்வி வரும், எதற்காக அப்படின்னு. ஒரு தேர்தல் வந்துட்டால் அரசியல்வாதிகள் அவங்க வேலையை பார்ப்பாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது, அது அவங்களோட வேலை. தேர்தல் ஆணையத்தோட வேலை அது தொடர்பான வேலைகளை கவனிச்சிக்கிறது. வாக்காளர்களுடைய வேலை வாக்களிப்பது. அதே வேளையில் ஊடகத்துறையுடைய வேலை இதுபோல் கருத்து கணிப்புகளை நடத்துவது.
அதுதான் நாங்கள் செய்கிறோம். ஸோ இந்த கருத்து கணிப்பை வந்து என்ன அடிப்படையில் எடுத்திருக்கீங்க? என்னென்ன கேட்டகரிஸ் கீழே இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்கீங்க? இப்போ வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து நம்ம வந்து ஏஜ் கேட்டகரி வைஸ் வந்து எடுத்திருக்கோம். அப்போ ஜெண்டர் வைஸ் ஆண்கள் பெண்கள் பாலின விகிதப்படி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ்ட் வைஸ் என்னென்ன ஜாதிகள் அந்த ஜாதி வைஸ்லேயும் எடுத்திருக்கோம். பிறகு வந்து வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், யங் ஜென்ரேஷன், அப்புறம் நடுத்தர வயதினர், அதுக்கப்புறம் 50 வயதுக்கு மேற்பட்ட அவங்க கிட்ட நம்ம வந்து தனித்தனியாகவே வந்து எங்கள் குழு தனித்தனியாக 34,000 சார் சொன்ன மாதிரி 34,000க்கும் மேற்பட்ட எங்கள் குழு வந்து தனித்தனியாகவே சந்திச்சு ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு தொகுதியும் மொத்தம் 234 தொகுதியும் எங்கள் குழு வந்து சந்திச்சு இப்போ எல்லா கேட்டகரி வைஸாகவும் எடுத்திருக்கோம். ஜாதி ரீதியாகவும் சரி, மத ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவுமே தான் நாங்கள் இந்த சர்வே எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, சர்வே அப்படின்னு இப்போ சார் சொன்ன மாதிரி தேர்தல் வந்துட்டாலே ஒரு கம்பெனி சர்வேஸை வந்து வெளியில விடுவாங்க. யாரு என்னன்னே தெரியாது. பட் கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. மோஸ்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றது வந்து கருத்து கணிப்பே கிடையாது, கருத்து திணிப்பு அப்படிங்கிற விஷயம் தான் மக்களுக்கு மத்தியில பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில நீங்க தான் உண்மையிலேயே 234 தொகுதிகளுக்கும் போய் மக்களை சந்திச்சிங்கன்னு நம்ப முடியும்? இல்லை, நம்ம எங்கள் மக்களை சந்திச்சதுக்கான எங்ககிட்ட வந்து மற்றவங்க எப்படி சர்வே எடுக்கிறாங்க, கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்து திணிப்பாக கூட இருக்கலாம். மற்றவங்க எடுக்கிறது வந்து அவங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து கூட எடுக்கலாம். நாங்கள் வந்து ஒவ்வொரு தரப்பு மக்களை சந்தித்து அவங்ககிட்ட வந்து நாங்கள் அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, தரவுகள் இருக்குது. அதுக்கு என்ன அவங்கள வந்து ரகசியமாக நாங்கள் அவங்கள சந்தித்து கூட நாங்கள் கருத்து எடுத்திருக்கோம், கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். இதனால் வந்து இது எப்படின்னா அதுக்கான எல்லா சோர்ஸுமே எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு நாங்கள் அதோட சோர்ஸ் ஹார்ட் தரோம், பென்ட்ரைவ் தரோம், எந்த சோர்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். மொத்தம் வந்து எத்தனை ஆண்கள் ஒரு 51% ஆண்கள் எடுத்திருக்கோம், பெண்கள் ஒரு 49% பெண்கள் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேஷன் வந்து அது ஒரு 30% மேலே நாங்கள் எடுத்திருக்கோம். அது எல்லாமே வீடியோ ப்ரூஃபும் இருக்குது. அவங்க என்ன அவங்கள்ட்ட நாங்கள் ரகசியமாக என்ன எழுத்துப்பூர்வமாக நாங்கள் எழுதி வாங்கியிருக்கோம் சர்வேல. அதுக்கான உங்களுக்கு என்ன தரவுனா நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லா டேயும் கதை போவாங்க. இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து அந்த ஆட்சி அந்த அளவு இம்பாக்ட் கிடையாது. விஜய் தான் வரணும், ரெட்டல தான் வரும். அவங்க வந்து ஆட்சி நல்லா இருக்கும். சரி, இந்த ஆட்சி மீண்டும் தொடரணுமா வேண்டாமா? மக்கள் திமுக ஆட்சி இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே, நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆட்சி. அது ஆட்சி முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கும் போது நிறைய தரப்பு மக்களை போய் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கட்டும், பெண்கள் தனியாக இருக்கட்டும், நடுத்தர வயதினர், அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் கேட்டகரி பீப்பிள், சீனியர் சிட்டிசன்ஸையும் போய் சந்திச்சிருப்பீங்க. இப்போது இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கும் போது தேர்தல் நெருங்கிட்டனால எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த வாக்குறுதிகளில் எந்த கட்சியோட வாக்குறுதி வந்து சிறந்ததாக இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க? இல்லை, வாக்குறுதிகள் எல்லா கட்சிகளும் தான். இப்போ திமுக ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னா வந்து இப்போ அதிமுக ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதே திமுக மக்களுக்கு என்னன்னா ஒரு குழப்பம், இவங்க சொல்றது அதே சொல்றாங்க, அவங்க சொல்றது இதே சொல்றாங்க. இப்போ விஜய் நேற்று வந்து அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா சேம் இதே மாதிரி தான், இவங்க என்ன இருக்கோ அதே தான் சேரும் அவரும் கொடுத்துருக்காரு. பெருசா வித்தியாசம் இல்லை. மக்கள்கிட்ட என்ன பேசுறாங்கன்னா இவர் இதை தரானா அவருக்கு ஒரு படி மேலே தராரு, இதை அவர் தர அப்படின்னும் போது மக்களுக்கு தெளிவா இருக்காங்க. ஆனால் வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆனால் அது என்னன்னா மக்களுக்கு வந்து எங்களுக்கு வர இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு வந்து சேரவே மாட்டேங்குது அந்த வாக்குறுதி. இப்போ தேர்தல் நடக்குதுன்னா, இப்போ 2026 தேர்தல் முடியுதுன்னா அந்த அவங்க கொடுத்த வாக்குறுதியே வந்து கிட்டத்தட்ட வந்து எங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகுது. அதுவும் முழுசா கூட போய் சேர்றது கிடையாது. அவங்க கொடுத்த வாக்குறுதி, அவங்க திட்டங்கள் ஆகட்டும், எதுக்குமே 3 வருஷம் கழிச்சு எங்ககிட்ட வந்து சேருது அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் சொல்றாங்க. அதனால வந்து மக்களுக்கு வந்து அந்த இலவசங்களோ இந்த மாதிரியான வாக்குறுதி மேல பெருசாக நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. ஸோ உங்களோட டீம் வந்துட்டு சொன்னீங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை வந்து சந்திச்சிருக்கோம். இது யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து வழக்கமான ஒரு தேர்தலாக கிடையாது. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து புதுசாக உள்ள வந்தால் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த கட்சியில் அப்படின்னு. ஸோ யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது, யாருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது? இப்போது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 21 வயசு வரைக்கும் இல்லை அந்த பர்சன்ஸ் கிட்ட நம்ம வந்து எடுத்தோம். ஒரு 9% கிட்ட நம்ம வந்து எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி ஓட்டு வந்துட்டு அது தாவேகாவா அதிமுகவா அப்படின்ற ஒரு 50-50 அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ தாவேகாவை தவிர்த்து நீங்கள் திமுக அதிமுகன்னு பார்த்தா அதிமுக சைடு தான் வந்து பெரும்பான்மையான யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டுக்கு நம்ம வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா திமுக மேலே ஒரு பெரும் அதிருப்தி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அது யங்ஸ்டர்ஸ் மத்தியிலே இப்போ ரொம்ப பரவலாக இருக்குது. ஆனால் டிவிகே ப்ளஸ் ஏடிஎம்கே ஒரு 50-50 ஒரு இதாக தான் இருக்குது. அதை நம்ம கணிக்க முடியாது. தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு. ஸோ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை வச்சுருக்காங்க? எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்த்தா வேலைவாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்,
இப்போ இவங்க எப்படின்னா வேலை வாய்ப்புகள் பதிவு பண்ணி வேலை இல்லாத அவங்களுக்குலாம் வந்து பணம் தரோம் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்ல. ஒவ்வொரு ஊர்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் இதை நாங்க ஓப்பன் பண்றோம், அதை நாங்க ஓப்பன் பண்றோம், அந்த மாதிரி வேலை வாய்ப்பு அந்தந்த ஊர்கள்லயே வந்துட்டு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. நீங்க பணம் தரதை விட எங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தா நாங்களே வந்துட்டு நாங்க ஓகே இது சோ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. இலவசங்களுக்கு பதிலா எங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்தா நாங்களே எங்களை பார்த்துப்போம் ஆமா, அப்படிங்கறதுல அந்த confident-ஆ மாதிரியான இருக்காங்க. எதிர்பார்ப்புகளோட தான் இவங்க எப்பவுமே ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் அப்படின்னு வரும்போது முன்னாடி இவர் சொன்ன மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறதா பரவலாக வந்து பேசப்படுது. அதில் தான் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு நிறைய சர்வேக்கள்ல வெளியில வந்திருக்கு. ஸோ பெண்களை போய் சந்திக்கும் போது பெண்கள் என்ன சொல்றாங்க, எந்த கட்சிக்கு அவங்களுடைய ஆதரவு அதிகம்? இப்போ சர்வே நம்ம பெண்கள் கிட்ட போய் நம்ம எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், என்ன சொல்றது, அவங்களோட வாக்குறுதிகள் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. இப்போ திமுகவுக்கு நம்ம ஓட் பண்றதா அதிமுகவுக்கு ஓட் பண்றதாங்கும் போது வாக்குறுதிகள் ரெண்டு பேருமே இப்போ உரிமை தொகைங்கிற விஷயம் வந்து 2000 ரூபாவா இது பண்ணாங்க. இவங்க இந்த டீமா இருக்கட்டும் சரி, அந்த டீமா இருக்கட்டும் சரி 2000 ரூபாய் இது பண்ணிட்டாங்க. பட் திமுக மேல அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா கடந்த 5 வருஷ ஆட்சியில வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாங்க. ஆனா அது நடக்கவே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயமே பெண்கள் கிட்ட வந்து என்ன சொல்றது ஒரு அதிருப்தி வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு மாதிரி இருக்கும்போது சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இந்த ஆட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சர்வேல அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட பெட்டர் அப்படிங்கும் போது நம்ம ஏன் ஏடிஎம்கே ஓட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக மக்கள் கிட்ட இருக்க ஒரு விஷயம், அது குறிப்பாக மகளிர் கிட்ட இருக்க விஷயம். ஓகே ஸோ இந்த பெண்கள் வாக்குகள் அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெண்களை ரொம்ப முன்னிறுத்தி, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை முன்னிறுத்தி தான் இந்த எலெக்ஷன் களம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெண்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கும்போது கூட நிறைய பெண்கள் தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் களத்தில் போய் பேசும்போது எந்த ஏஜ் கேட்டகரிஸில் நிறைய பேர் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த ஏஜ் கேட்டகரிஸில் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த உரிமை தொகை, அந்த ஃப்ரீ பஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த 30+ அந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே விட ஏடிஎம்கே பெட்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த டிவிகே விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பெண்களா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, நடிகர் அந்த ஒரு விஷயம் அது வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கும்போது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், புதுசா வரவராரு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஈக்குவலாக ஏதாவது வருமா அப்படிங்கிறதான் மக்கள்கிட்டயும் இருக்கு. ஸோ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு. சார் இப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. பட் ஆனால் தாவேகாக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் ஓட்டுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தாவேகான்னு கத்தக்கூடிய நிறைய பேருக்கு இங்கே வாக்குகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த ஒரு கூட்டத்தை வச்சு வரக்கூடிய சர்வேக்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ வந்து தமிழக தேர்தல் களத்தை பொறுத்து முதல்ல ரொம்ப பிகினிங்லேருந்தே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். திமுக தலைவர், முன்னாள் தலைவர் இருந்தார் இல்லையா, மு கருணாநிதி, அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், கூட்டம் வருகிறதே ஓட்டு வரவில்லை என்பார். கூட்டம் வருகிறது ஆனால் ஓட்டு இல்லையே என்பார். இப்போ அதே போல் தான் கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா, கணிக்க முடியாது. தாவேகாவுக்கு கூட்டம் வருது, பட் அது ஓட்டாக மாறுவாங்கிறது தெரியல. தேர்தல் முடிவுகள் இதுபடி தான் தெரியும். இப்படி நம்முடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தா வந்து இது கொஞ்சம் நியாயமான கருத்து கணிப்பு நம்ம எடுத்த சர்வே. ஏன்னா இதில் வந்து இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு வந்து முழுக்க ஓரளவுக்கு திமுகவுக்கு போகும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதேமாதிரி தாவேகா, நாம் தமிழர் கட்சி இவங்களுடைய ஓட்டுகளும் வந்து திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்தோட பாரம்பரிய ஓட்டு கூட திமுகவுக்கு தான் இந்த வாட்டி போகணும். ஆனால் 2 முன்னணி கட்சிகள் இருக்கு இல்லையா, திமுக அதிமுக, அந்த அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிமுகவுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகள் வந்து திமுக தரப்புல தான் அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அதிமுக தரப்புல ஒரு அதிருப்தி இருக்கு மக்களுக்கு மத்தியில் அப்படிங்கிற ஒரு விஷயமா பேசப்படுது. ஆனால் உண்மையிலேயே இந்த கூட்டணி யாருக்கு சாதகமா இருக்கு? இல்ல, திமுக கூட்டணி கட்சிகள்ன்றது நம்ம வந்து ஊடகத்துல வந்து சொல்றாங்க கூட்டணி வந்து வலிமையா இருக்கு திமுக அப்படின்ற ஒரு கருத்து தான் இருக்கு. ஆனா அதிமுகவோட வந்து அந்த என்டிஏ கூட்டணின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கடந்த ஒரு வருஷமா பார்த்தோம்னா வந்து மோடி இது வரதாக இருக்கட்டும், அமித்ஷாவோட முடிவாக இருக்கட்டும், இங்கே என்டிஏவோட அந்த கூட்டணி வந்து இங்கே அதிமுகவும் என்டிஏவோட கூட்டணி வந்து ஒரு
ஒரு வலுவாகவே இருக்கு. இருந்தாலும் இந்த பக்கம் திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அது நம்ம அதில் எந்த இதுவுமே சொல்ல முடியாது. எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. இங்கே ஓட்டு சரி தான், அங்கே சரி நம்ம சொல்ல முடியாது. அங்கே இருக்க வாக்குகள் வந்து அங்கே போயே சேரும். என்ன ஓட்டுனா இப்போ விஜய் வரதுனால அந்த கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் தான் இப்போ பிரியுது. அந்த வாக்குகள் தான் பிரிஞ்சு இப்போ அந்த என்டிஏல வந்து இப்போ அலைன்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் 2024 நீங்கள் எடுத்தாலும் திமுக வந்து 40 தொகுதிகள் வெற்றி பெறும். புதுச்சேரியோட சேர்த்து 40 தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் அதோட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது 2021 கம்பேர் பண்ணும். அங்கே இருக்க ஓட்டுலாம் எங்கே பிரிஞ்சுது அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் தான் அதிகபட்சம் பிரிஞ்சுது. ஏன்னா பிஜேபி பக்கம் வந்து ஒரு 16 to 18% அதிகமாக. இப்போ இத்தனைக்கும் அவங்க அதிமுக கூட்டணி இல்லை, தனியாக அவங்க தனியாக ஒரு கூட்டணி கட்டமைச்சு அவங்க களத்துக்கு வராங்க 2024. இப்போ அதிமுக வேற தனி கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க ஓட்டுலாம் திமுகவில் இருக்க பக்கம் ஓட்டெல்லாம் வந்து முக்கியமாக அந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்க ஓட்டெல்லாம் வந்து இப்போ பாஜகவோட அங்கே தான் பிரிய ஆரம்பிச்சுது. அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து இப்படி இந்த ஒரு அலைன்ஸ் வந்தால் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்னு தான் இந்த இந்தியா அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கே ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் எடுத்த ஊடகங்களும் சரி விமர்சகர்கள் யார் பேசுகிறதா யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு கேட்டு பார்த்தாலும் இதுதான் சொல்கிறாங்க. நாங்களுமே களத்தில் சர்வே எடுக்கும் போது அவங்க எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டு விசாரிச்சோம். எல்லாருமே கூப்பிட்டு நாங்கள் எல்லாத்தையும் தரவுகள் கேட்டு அவங்ககிட்ட அவங்க சொல்கிறது எல்லாமே இதுதான். கூட்டணி கட்சிகளோட திமுக கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் வந்து அதிகபட்சமாக என்டிஏ கூட்டணி பக்கம் தான் பிரிஞ்சு வரும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு இது உண்டு, ஒரு கான்செப்ட். கோழிகள் அதிகமானால் முட்டைகள் குறைந்து விடும்பாங்க. இப்போ கோழி பண்ணையில் வந்து கோழிகள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமானால் முட்டைகள் வந்து கம்மியாகும், அதிகமாகாது. நம்ம இப்போ கோழிகள் அதிகமான முட்டைகள் அதிகமாகும் தானே நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்ன கான்செப்ட்டு, கோழிகள் அதிகமாக முட்டைகள் கம்மியாகும். ஏன்னா கோழிகள் அதிகமானால் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடும். இது வந்து அது தீனி திங்க விடாது, அதை இது தீனி திங்க விடாது, சண்டை போடும். அதனால் என்ன ஆகுன்னா உற்பத்தி வந்து கம்மியாகும். கூட்டணியும் அப்படி தான், ஒரு அளவுக்கு மேலே தான், ஒரு அளவோடு அது இருக்கும்போது அந்த கூட்டணி வந்து நல்ல பயன் கிடைக்கும். இப்போ அந்த வகையில் பார்த்தா வந்து திமுக கூட்டணி வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பெரிய கூட்டணி மாதிரி இருக்குது. அதிமுக கூட்டணி வந்து ஒரு அளவான ஒரு சரியான கூட்டணியாக இருக்குது. அது வந்து வெற்றி வாய்ப்பாதனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கலா இதுபடி. இப்போ வந்து திமுக அதிமுக தாவேகா அப்படின்னு பேசுகிறோம். பட் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியுமே இருக்குது. 4 முனை போட்டி அப்படின்னு தான் சொல்லணும். 234 தொகுதியும் அவங்களுமே தனித்து போட்டிடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு 8.5% வாக்கு வங்கி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட நிலைமை எப்படி இருக்குது? நாம் தமிழர் வந்துட்டு ஒரு 15 வருஷமாக கிட்டத்தட்ட அரசியல் இருக்காங்க. 2011 இப்போ வரைக்குமே வந்து அரசியல் இருந்துட்டு இருக்காங்க. அவர் இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் அமைக்காமல் தனியாக தான் தேர்தல் சந்திச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ தான் ஒரு 8% கிட்ட வாக்குகள் வாங்கியிருக்காரு. வாங்கி ஒரு தனக்குன்னு ஒரு சின்னத்தை வாங்கியிருக்காரு. மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் தாவேகா அப்படிங்கிற ஒரு வருகையினால அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுது இந்த எலெக்ஷனில். 8% அப்படிங்கிறது 3%ஆகவும் போகலாம், 2%ஆகவும் குறையலாம். அது பெருத்த அடி அவங்களுக்கு இருக்கு நாம் தமிழருக்கு. ஸோ ஒருவேளை அந்த அளவுக்கு வாக்குகள் கம்மியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழருக்கு என்ன மாதிரியான நிலை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நாம் தமிழருக்கு என்ன மாதிரியான நிலை வரும் அப்படின்னா, இளைஞர்கள் கூட்டம் வந்துட்டு அவங்களுக்கு மேக்சிமம் நாம் தமிழருக்கு இளைஞர்கள் கூட்டம் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பேக் போன்னே சொல்லலாம். நம்ம அந்த இளைஞர்கள் வந்துட்டு மேக்சிமம் இவருடைய பேச்சுகள் சலிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. சீமானுடைய பேச்சுகள், அடுத்தடுத்து வர பேச்சுகள் எல்லாமே வந்துட்டு இதுக்கு மேலே வேண்டாம், இவருடைய பேச்சு வந்து சலிப்படைய ஆரம்பிச்சதுனால இளைஞர்கள் கூட்டம் பெரும்பான்மையார் டிவிகே பக்கம் ஒரு மாற்று, அவர் ஒரு சக்தியா திகழ்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க பக்கம் போறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்துட்டு ஓட்டு வங்கியும் சரி, இவருக்கான ஆதரவு கூட்டமும் சரி ரொம்பவே வந்துட்டு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல அது 2% கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நான் பெண்களை பற்றி முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, பெண்களுடைய வாக்குகளை முன் வச்சு தான் வந்துட்டு வாக்குறுதிகளே வந்து கொடுக்கப்படுது. எல்லா தேர்தலுமே பெண்களை முன்னிறுத்தி நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது. பட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த ஆட்சியில் ஒரு அதிருப்தி பெண்களுக்கு இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை பார்த்தா திமுகவும் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதிமுகவும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி தாவேகா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலவச ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு வந்திருக்கு. இன்னொன்று 10,000 வருடத்திற்கு ஒரு குடும்ப அட்டைக்கு. அப்படிங்கும் போது ஃபுல்லாக பெண்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வெறும் வாக்குறுதிகளில் வச்சு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கள நிலவரம் எப்படி இருக்கு? பெண்களை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே நாங்கள் பெண்கள் கிட்ட வந்து கருத்து கணிப்படுத்தோம். அவங்க சொல்கிறது என்னென்னா வந்து
வாக்குறுதிகள் வந்து அவங்க என்னன்னா பணம் வந்து விரும்பலை. முன்னிருந்த மக்கள் வந்து இப்போ இல்லை. எங்களுக்கு வந்து பணம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறது, 2000 ரூபாய் கொடுக்குறது நான் முன்ன சொல்ல மாதிரி தான். இப்போ கடந்த தேர்தலையுமே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கொடுக்கல. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்லியே தான் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி தான் கடந்த 2 வருஷமா தான் கொடுக்குறேன். அதுலேயும் 1 கோடி பேருக்கு விட்டு போயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் கொடுத்தாங்க, அதில் பாதி பேர் விட்டு போச்சு. இந்த மாதிரி இதனால ஒரு அதிருப்தி இருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக ஏமாத்துறாங்க அப்படின்னு. இது எங்கான ஒரு இளம் தலைமுறை பெண்கள்கிட்ட நம்ம பேசணும்னா அவங்க வந்து எங்களுக்கு படிப்புக்கு உதவலாம், எங்களோட கல்லூரிக்கு உதவலாம். ஏன்னா வீட்டில் வந்து எங்களை படிக்க விட மாட்டாங்க, காலேஜுக்கு போக விட மாட்டாங்க, எங்களுக்கு அடுத்த கட்ட நாங்கள் முடிச்சுட்டு எங்களுக்கு வேலைக்கு போக முடியல, அதுக்கு விட மாட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயத்த அதுக்கான ஒரு அறிவிக்கலாம். அதுனா அது திமுக பக்கமும் வரல, அதிமுக பக்கமும் வரல, டிவிக்கு பக்கமும் வரல, நாம் தமிழர் கட்சி பக்கமும் வரல. எந்த கட்சி பக்கமே இந்த மாதிரியான வாக்குறுதிகள் வரல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இளம் தலைமுறையின பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் வந்து கல்வி கடன் ரத்து, அதே மாதிரி வந்துட்டு உதவித்தொகை இதெல்லாமே அறிவிச்சிருக்காங்க. கல்லூரி மாணவர்களாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இப்போது கல்வி கடன் வாங்கிட்டு வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்துட்டு கடன் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் கூட வெளியில் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ அதாவது நான் என்ன கேட்க விரும்புனா, மக்கள் உண்மையிலேயே இதை நம்புறாங்களா, அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இந்த விஷயங்களை? சர்வேல இதெல்லாம் நீங்க கேட்டீங்க? ஆக்சுவலி வந்துட்டு நம்ம போய் கேட்கும்போது பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் விலைவாசி இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு பிடுங்கிடுறீங்க. அப்படிதான் வந்துட்டு பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அறிவிப்புகளை வந்துட்டு வெறும் விளம்பரங்களா தான் பாக்குறாங்க. ஓட்டுக்கான ஒரு விளம்பரங்களா தான் மக்கள் பாக்குறாங்களே தவிர இது நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு வழியா யாருமே பார்க்க கிடையாது. இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறா, அவங்க 1500 ரூபாய், இவங்க 2000னா 2500 ரூபாய் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு ஏலம் விடுற மாதிரி தான் அவங்க ஏத்திக்கிட்டே போறாங்களே தவிர இதனால சமூகத்திலையும் பெண்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, மற்ற வயது மக்களுக்கும் சரி இதனால என்ன ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது. அதான் பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெற்று விளம்பரங்கள் அப்படின்றதான் மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு ஆக்கப்பூர்வமான பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இது கடந்த ஆட்சியிலுமே சொன்னாங்க. வந்தால் நாங்கள் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம், கல்வி கடன் தள்ளுபடிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது சாத்தியமானா இல்லை. அதே தான் அடுத்த எலெக்ஷன்லையும் இவங்க சொல்றாங்க, எல்லா எலெக்ஷன்லையும் இவங்க வந்துட்டு இதே தான் சொல்றாங்க. அப்படிங்கும்போது மக்கள் அதை ஏத்துக்க தயாரா இல்லை. இப்போ பொதுவா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகள் தான் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி வரும்போது, தாவேகா முதல் முறை தேர்தலுக்கு வரும்போதே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது இந்த இரு திராவிட கட்சிகளையும் தாண்டி இருக்கிறதா ஒரு பிம்பம் வந்து இங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல உண்மையிலேயே கள நிலவரப்படி தாவேகாக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கா? தாவேகா வந்து இடைத்தேர்தல் எதுலையுமே போட்டியிடலைல்ல. இடைத்தேர்தலில் ஏதாவது போட்டியிட்டு அவங்களுடைய பலத்தை காட்டியிருந்தா நம்ம அதை பற்றி சொல்லலாம் இல்லையா? அப்படி அவங்க எந்த இடைத்தேர்தலுமே போட்டியிடலை. அதனால் அவங்களுடைய ஓட்டு வங்கி வந்து ஒரு கொஞ்சம் குழப்பமான ஒரு புதிரான விஷயமாகவே நமக்கு தெரியுது. அதே மாதிரி திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் களத்தில் போய் மக்களை சந்திச்சதுனால நான் கேட்குறேன், திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிறதா கள நிலவரமாக இருக்கா, இல்லை உண்மையிலேயே அதிமுகவுடைய ஓட் பேங்க் அவங்க கிட்ட இப்போ வரைக்கும் இருக்கா? இல்லை, அதிமுக வந்து அது ஒரு பாரம்பரியமான பழமையான கட்சி இல்லையா? அவங்களுடைய ஓட்டு வங்கி வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ கடந்த தேர்தலில் கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து பெரிய வித்தியாசம் இல்லைல்ல, ஓட்டு சதவீதம் இல்லையா? அவங்களுடைய ஓட்டு வங்கி அதே போல தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அதிமுக வந்து தோல்வியுற்ற தருணங்களில் வந்து இந்த அளவுக்கு இப்போ கடந்த 2021 தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்கல்ல, அதில் வந்து 66 அதிமுக வந்து கூட்டணி இல்லாமல் அதிமுக மட்டும். அந்த இதை வந்து அதற்கு முன்பு அதிமுக தோற்ற தருணங்களை கூட அதிமுக அந்த அளவுக்கு அதிகமான தொகுதிகளில் வந்து வெற்றி பெறலை. அதனால் போன தடவை வந்து ஒரு சின்ன இடைவெளி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அது வந்து இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதிமுக கொஞ்சம் முன்னணியில் இருக்குது இந்த வாட்டி. ஸோ வரக்கூடிய 26 இந்த தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு வாரம். அப்படிங்கிற பட்சத்தில் கள நிலவரம் வந்துட்டு திமுக தாவேகா அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம்கேவும் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நிலவரமா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. முதலிடம் வந்து அதிமுக, திமுக 2வது இடம்னு வச்சுக்கலாம், தாவேகா 3வது. அதாவது இப்போ நாங்கள் நடத்தின சர்வேயில் எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா வந்து அந்த கவர்ச்சி அரசியல்பாங்க இல்லையா, அது அந்த காலம் வந்து முடிஞ்சு. இனி வந்து முதிர்ச்சிக்கான அரசியல், முதிர்ச்சினா அரசியல் அனுபவம் உள்ளவங்க நம்மளை ஆளணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காலகட்டம் வந்து இருக்குது. அந்த வகையில் வந்து அதிமுக தான் பெட்டர். அப்படி ஏன்னா தமிழ்நாட்டை மிக நீண்ட காலமாக ஆட்சி பண்ணது வந்து திமுக விட அதிக காலம் ஆண்டது வந்து அதிமுக தான். அது மாதிரியான ஒரு மனோபாவம்,
அந்த மாதிரியான எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இன்னைக்கு திங்க் பாலிடிக்ஸில் எங்களோட அரங்கத்தில் வந்துட்டு உங்களுடைய சர்வே பற்றியும் கள நிலவர பற்றியும் மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.